தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இடும்பவானம் கார்த்திக் மீது வழக்கு பதிவு. இடும்பவானம் கார்த்திக் மீது காவல்துறை நடவடிக்கை என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். இடும்பவானம் கார்த்திக் இவர் நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளராக உள்ளார். இவர் ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர். நாம் தமிழர் கட்சி சார்பில் தொலைக்காட்சி விவாதங்களில் கலந்து கொண்டு வருகிறார். இவர் மீது காவல்துறை சமீப காலமாகவே ஒரு கண் வைத்துள்ளது. இந்த சூழ்நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் இடும்பவானம் கார்த்திக் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது தந்தை பெரியார் திராவிட இயக்க தலைவர்கள் என்று சொல்லிக்கொள்பவர்கள் துப்புரவு தொழில் செய்யும் அருந்ததியர்களை அழைத்து வந்து 200 ரூபாய் கொடுத்து அழைத்து வந்து துண்டு பிரசுரம் விநியோகித்தனர். அந்த துண்டு பிரசுரத்தில் சீமான் குறித்து அவதூறாக அச்சிடப்பட்டிருந்தது. இதனை அறிந்த நாம் தமிழர் கட்சி தாய் தமிழ் உறவுகள் அந்த துண்டு பிரசுரம் விநியோகித்த அந்த துப்புரவு தொழிலாளர்கள் மீது கோபம் கொண்டு அதனை தடுத்தனர். அப்பொழுது இருவருக்கும் வாக்குவாதம் முற்றியது. காவல்துறை விலக்கியது. இந்த சூழ்நிலையில் தந்தை பெரியார் திராவிட இயக்கம் சார்பில் துண்டு பிரசுரம் விநியோகித்த அந்த துப்புரவு தொழிலாளர்களை தாக்கியதாக இடும்பவானம் கார்த்திக் மீது தமிழக காவல்துறை பொய் வழக்கு பதிவு செய்துள்ளது. சமீப காலமாகவே நாம் தமிழர் கட்சி மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் இடும்பவானம் கார்த்திக் மீது பொய் வழக்கு போடுவது காவல்துறைக்கு வழக்கமான ஒன்றாகிவிட்டது. தற்பொழுது இடும்பவானம் கார்த்திக் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது பரபரப்பாக பேசப்படுகிறது.